Hey guys, நீங்கள் கேட்ட கேள்வியை தான் ஆன்சர் பண்ண போகிறேன் இந்த பதிவில். டாக்டர் யாருமே உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் ஒன்று சொல்லட்டா, இந்த உண்மையை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. யாரும் யாருக்கும் பெருசாக ஹெல்ப் பண்ண முடியாது, யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நான் சொல்கிறேன்னா, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க நல்லவங்க கெட்டவங்க, நான் அப்படி பேச வரல. முதல்ல ஒருத்தவங்க வாழ்க்கை ஓட்டத்துலையும் ஒருத்தவங்களோட வாழ்க்கை நிகழ்வுமே அவ்வளோ பிஸியாக இருக்குது, இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. அதுக்கு மீறி ரெண்டாவது விதமான மக்கள் என்ன பண்ணாலும் உதவி பண்ண மாட்டாங்க, தலைகீழ் நின்னாலும் பண்ண மாட்டாங்க. ஸோ இது எப்படி எடுத்துக்கணும்னா, யாருக்கிட்டையும் நம்ம உதவி தேவையில்லாமல் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு நம்மளே போதும். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிங்க, அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் செயல்திறனை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணிக்கோங்க. உங்கள் சிந்தனை தன்மை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் உங்களை தயாராக்கிக்கோங்க. போராடுறதுக்கு தயாராக்கிக்கோங்க. வாழ்க்கையை எதிர்கொள்றதுக்கு மனதளவில் பயங்கர வலிமையான ஒரு மனிதர் ஆகுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு நீங்கள் போதும், யாரோ உதவியும் தேவையில்லாமல் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இது ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கிடையாது நண்பர்களே, இதுதான் ஒரு உண்மை. ஏன்னா ஒருத்தங்களுக்குள்ளேயும் இருக்கிற பொட்டன்ஷியலை 90% டைம் மக்கள் பார்க்கறதில்ல. நம்மக்கிட்ட இருக்கிறது பத்தாது, நம்மக்கிட்ட இல்லை, யாராவது ஒருத்தர் உதவி பண்ணி தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும், யாராவது ஒருத்தர் ஏதாவது கொடுத்தா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், இப்படி நினச்சி அவங்களோட பொட்டன்ஷியலை, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த சக்தி, சக்தியின் திறமை எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், அதை அவங்க பார்க்கறது இல்லை. ஸோ த பாயிண்ட் இஸ், நமக்கு நம்ம போதும். அடுத்தவங்களை உதவி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு கை காமிச்சு நம்ம இது பண்ணுறதோட நம்ம என்ன பண்ண முடியும்னு ஃபோக்கஸ் பண்ண அடுத்த லெவல் போக முடியும்.